அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்தினுடைய அதிபதி எப்படி இருந்தால் அவர்களுக்கு சிறப்பான தொழில், அப்படி 10ஆம் இடத்தில் சிறப்பான தொழிலை வென்றவர்கள் வாழ்க்கையை வெல்வது கிடையாது. வாழ்க்கையை வென்றவர்கள் தொழிலை வெல்வது கிடையாது. ஏதோ ஒரு சில ஜாதகங்கள் தான் வாழ்க்கையும் வெல்லக்கூடிய தன்மையும் கர்மஸ்தானமாக வழங்கக்கூடிய தொழிலையும் வெல்லக்கூடிய ஜாதகமாக லட்சத்தில் ஒரு ஜாதகங்கள் இருக்கும். அதுதான் அதிர்ஷ்ட ஜாதகம் சொல்லுவாங்க. இந்த ஜாதகர் இந்த போர்டில் தெரியக்கூடிய இந்த ஜாதகர் தொழிலில் வென்று விட்டார், கர்மஸ்தானத்தை வென்று விட்டார். ஆனால் வாழ்க்கையை வெல்ல முடியாது. வாழ்க்கையை வெல்ல முடியலைன்னா அவர் நினைத்த அந்த இல்லற வாழ்க்கை, அவர் நினைத்த அந்த குடும்ப வாழ்க்கை, அவர் நினைத்த அந்த எதிர்கால வாழ்க்கை, அதை அவரால் வெல்ல முடியாத அளவுக்கு இவருடைய ஜாதக அமைப்பு இருக்குது. அதை பல முறைகளில் ஜாதகம் விளக்கி சொல்லிட்டு இருக்காங்க ஜோதிடர்கள். அதில் மிக எளிமையாக சொல்லக்கூடிய தன்மை சுகர்நாடி முறையில் சொல்லலாம். எவ்வளோ கணக்குகள் இருக்கு, இருந்தாலும் இந்த சுகர்நாடி முறையில் கிரகங்கள் ஏறிய சாரநாதன்கள், பாவகங்கள், காரத்துவங்கள் இவற்றினுடைய அடிப்படையில் மிக எளிமையாக எடுத்து சொல்லிட்டு போகலாம். ஏன்னா ஒரு ஜாதகத்தை போட்டு விளக்கும் போது அந்த ஜாதகம் மாதிரி அடுத்த ஜாதகம் இருக்காது. அது வேறு வழியில் வேறு மெத்தடில் பார்ப்பாங்க எல்லா ஜோதிடர்களும். அதில் சுகர் நாடியில் ஆராய்ந்து நம்ம பார்த்தோம்னா மிக தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ இந்த போர்டில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை பாருங்கள். துலா லக்கணத்தில் பிறந்திருக்கிற, லக்கணத்திலே சனி கேது, லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் குரு, லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் ராகு, லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன், லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் சூரியன் இருக்கார். இதே அம்சத்தில் மேஷ லக்கணத்தில் இருக்கிறாரு. செவ்வாய் புதன் குரு ரிஷபத்தில், மிதனத்தில் சனி, கன்னியில் சூரியன் ராகு, விருச்சிகத்தில் சந்திரன் சுக்கிரன், மீனத்தில் கேது. இது அம்சத்தில். இப்படி அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜாதகர் லக்கணத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஒரு கிரகம் தொடர்பு பெற்றால், லக்னாதிபதி 10ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்றால் அவர் கர்மத்தை வென்றவர். அவர் அந்த அனுதினமும் செய்யக்கூடிய ஆட்டிடியூடு, நான் ஒரு பிறந்த ஒரு மனிதன் அதை வாழ்நாள் ஃபுல்லாக அந்த வாழ்க்கையை ஃபுல்லாக அவன் எப்படி கழிக்க போகிறான்றத அந்த 10ஆம் இடம் சொல்லும். அந்த 10ஆம் இடத்தினுடைய அமைப்பில் தான் தொழில், உத்தியோகம் இதெல்லாம் அமையும். இப்போ லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்துல கடகத்தில் போயிட்டு சனி சாரத்தில் உட்காந்துட்டார். சனி உச்சம் பெற்று லக்கணத்தில் உட்காந்துட்டார். அப்போ இவருக்கு இவர் வேலையை விடணும்னு நினச்சாலும் அவரால் முடியாது. வேலையை விட்டுட்டு நான் கொஞ்சம் காலம் ரெஸ்ட் எடுக்க போகிறனாலும் மறுபடியும் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையை அவருக்கு பிரபஞ்சம் உண்டு பண்ணிடும். அப்படி அந்த 10ஆம் இடத்து அதிபதியோடு லக்கணம் தொடர்பு பெறக்கூடிய ஜாதகத்தை நீங்கள் உதாரணத்துக்கு போடுறீங்க. அடுத்தது 10ஆம் இடத்துக்கும் காலியாக இருக்கிறவங்க கட்டாக இருக்கும். இல்லை 10ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துலையோ, 10ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்து அதிபதியோடையோ, இல்லை லக்னாதிபதி 12ஆம் இடத்து அதிபதியோடையோ தொடர்பு பெறக்கூடிய ஜாதகர்களாக இருந்தாருன்னு வச்சுங்க, வாழ்க்கையில் வேலையே கிடைக்காது. கிடைச்சாலும் அது நிலைக்காது. போராட்டம், சிக்கல் கண்டிப்பாக அவர் வேலையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அந்த ஜாதகத்தினுடைய தன்மையில் மிக எளிமையாக தெரியும். இப்போ இந்த ஜாதகர் கர்மத்தை வென்றுவிட்டார். தொழில் மூலியமாக பணம், உத்தியோகம் இதெல்லாம் இவருக்கு அன்றாட வாழ்க்கையில் கிடைச்சிருச்சு. ஆனால் அவருடைய இல்லற வாழ்க்கையை வெல்வது முடியாமல் போயிடுச்சு. பாருங்கள், சுக்கிரன் 10ஆம் இடத்துல நல்லதாக இருக்கார். சனி சாரத்தில் சனி உச்சம் பெற்று லக்கணத்தில் நல்லதாக இருக்கார். ஆனால் இவர் இல்லற வாழ்க்கையை தோல்வியை அடைகிறார். ஏன் அப்படின்னு பார்ப்போம். அதாவது துலா லக்கணத்துக்கு சுக்கிரன் மனைவி. அந்த சுக்கிரன் அவர் கடந்து வரக்கூடிய கிரகங்கள் பாரு, செவ்வாயை பார்க்குறாரு, புதனை பார்க்குறாரு, அதுக்கப்புறம் சூரியனை பார்ப்பாரு. எந்த ஒரு கிரகம் நாடியில், சுகர் நாடி, எத்தனையோ நாடி முறைகள் இருக்குது. நாடி என்றாலே ஒரு கிரகம் அடுத்த கிரகத்தை நாடி செல்லும் கிரகத்தினுடைய தன்மையில் அடிப்படையில் பலன்கள் எடுத்து சொல்லுவாங்க. இந்த ஜாதகர் சுக்கிரன் செவ்வாயை கடந்து போவார். எடுத்த உடனே செவ்வாய்ன்றது எதுனா மக நட்சத்திரத்தில் கேதுவோட சாரத்தில் இருக்குது. அந்த கேது எதனுடைய சாரத்தில் இருக்கிற அப்படின்னா, கேது இவருடைய லக்கணத்தில் சுவாதி சாரத்தில், சுவாதி பரணி 2ஆம் பாதத்தில் இருக்குது. அப்போ பரணி 2ஆம் பாதம்ன்றது நீங்கள் யோசனை பண்ணிங்க. பரணின்றது சுக்கிரனாகவே ராகு பெற்று விடுவார். அப்போ அந்த சுக்கிரனுக்கு
ராகுவினுடைய தொடர்பு நீசம் பெற்ற பரணி 2ஆம் பாதம் அப்படின்றது வந்து நீசம் பெற்றவனுடைய தன்மை பெற்றிருக்கும். இப்போ சுக்கிரன் செவ்வாய் தொடும்போது அந்த செவ்வாய் கேதுவாகவே காணப்படுவார். எப்பொழுதுமே நாடி ஜோதிடத்தில் ஒரு கிரகம் எந்த சாரத்தில் இருக்குதோ அந்த சாரத்தினுடைய தன்மையை தான் அவர் 80% வேலை செய்வார். அப்போ வந்து கேதுவை கடந்து அடுத்தது வந்து புதன் இருக்கிறார். புதன் வந்து பூரம் 2ஆம் பாதத்தில் இருக்கார். அவர் வந்து பூரம் 2ஆம் பாதம்னா சுக்கரனாகவே மாறிடுவார். யார்? புதன். புதன் வந்து கன்னியில் உச்சந்தான், ஆனால் சுக்கரனாகவே புதன் மாறிடுவார். அப்போ சுக்கரனுடைய வேலையை தான் 80% பண்ணுவார். அப்போ என்ன பண்ணிடுவார்? கன்னி வீட்டில் அவர் சுக்கரனாக இருக்கிறதுனால அப்போ நீசம் பெற்றவனுடைய தன்மையை அவர் கடக்கிறார். அடுத்தது சூரியனும் அதே போல தான். இது எப்படின்னா, மன்னிக்கவும், புதன் வந்து மகம் 2ஆம் பாதம், அப்போ கேதுவாக நீசம் பெற்றவனுடைய கேதுவனுடைய தன்மையிலே இருக்கும். அதே போல தான் சுக்கரனுடைய தன்மையில் இருக்கக்கூடிய சூரியன் பூரம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய, அப்போ இப்போது சூரியன் வந்து புதன் வீட்டில் வந்து சுக்கரனுடைய சாரத்தில் இருப்பதால் நீசம் பெற்ற சுக்கிரன் இருக்கிற மாதிரி கணக்கு. அப்போ என்ன பண்ணுது, அந்த சுக்கிரன் இவருடைய ஜாதகத்தில் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தன்மை வந்து கடந்து வரக்கூடிய கிரகங்களுடைய தன்மை வந்து பலம் இழந்து கிடைக்கிறதுனால திருமணம் ஆனாலும், திருமணம் பண்ணுறதே வந்து கடின தன்மையில் இருந்திருக்கும். நாள்பட்ட திருமணம் 30 வயசுக்கு மேலே தான் திருமணம் நடந்திருக்கும். அப்படியே திருமணம் நடந்தாலும் அதை பயணப்பட்டு பார்க்கக்கூடிய வாழ்க்கை முறைகள் அமையுமா அப்படின்றதுனா சந்தேகம்தான். இது ஏன் அமையுது அப்படின்னா, இப்போ பாருங்க, சுகர் நாடியில் மிக எளிமையாக இது மற்ற முறைகள்லாம் வந்து வர்க்க சக்கரம் போடணும், அஷ்டவர்க்கம் போடணும், நிறைய கணக்குகள் வந்து போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சுகர் நாடியில் வந்து மிக எளிமையாக எந்த கிரகத்தில் இருக்குது, எந்த சாரத்தில் இருக்குது, எந்த கிரகத்தை தொடப்போகுது, அடுத்து அது எந்த சாரத்தில் இருக்குது, அதை வழியே கடந்து போகக்கூடிய தன்மை எப்படி இருக்குது. அதனால தான் இவருக்கு சனி தொழில்காரகன். அவருடைய வாழ்க்கையில் அவர் கடந்து போகிற பாதை அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா குருவை போயிட்டு வருவார். அந்த குரு திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறார். அவருடைய சாரம் பெற்ற சந்திரன் வந்து லக்கணத்துக்கு 7ல் மேஷம் வீட்டில் பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறார். அப்போ சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கிற சந்திரன் வந்து சாரத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய டச்சு வந்து சனிக்கு கிடைக்குது. அவருடைய வாழ்க்கை பயணத்தில் சனி கடந்து போகும்போது யாரை போய் தொடுறாரு? குருவை தொடுகிறார். அதனால இவருக்கு வந்து மிகப்பெரிய பணம், மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள்லாம் வந்து இவருக்கு வந்து விட்டாலும் தொடரக்கூடிய தன்மை ஏன் இருக்குது இயற்கையாகவே அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சனி அவருடைய பாதையில் வந்து யாரை தொட்டு பார்க்குறாரு, அடுத்தடுத்து யாரை தொட போகிறாரு, 159 யார் தொடர்பு இருக்கிறாங்க அப்படின்றத வந்து அவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா மிக தெளிவாக தெரியும். அப்போ இவருடைய ஜாதகத்தில் கர்மஸ்தானத்தை வென்று விட்டார். ஆனால் காரத்துவம் என்று சொல்லக்கூடிய கர்மத்தை வென்றுட்டேன், ஆனால் காரத்துவம்ன்றது வந்து தாய், தந்தை, மனைவி, மக்கள், உற்றார் உறவினர், சக நண்பர்கள், சமுதாயம், இவையெல்லாம் வென்று காட்டணும்ல அந்த ஜாதகருக்கு. அந்த பிரபஞ்சம் இந்த ஜாதகருக்கு கொடுத்துருக்குதா அப்படின்றத தான் வந்து நாம் பார்க்கணும். இப்போ ஒரு ஜாதகர் படிச்சுட்டாரு, நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு நாலேஜ், ஆனால் தொழில் செய்கிறதுக்கு முனைகிறதுக்கு வந்து ரொம்ப விருப்பமாக இருக்கிறாரு. ஆனால் தொழில் செய்யும் பட்சத்தில் அந்த தொழில்கள் வந்து தோல்வி அடைவதற்குண்டான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த ஜாதகருடைய லக்கணமும் ஜாதகருடைய 10ஆம் இடம் கர்மஸ்தானமும் 12ஆம் இடத்தினுடைய தொடர்போ 8ஆம் இடத்தினுடைய தொடர்போ. இப்போ சப்போஸ் ஒரு கிரகம் 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்தினுடைய இடத்துல கூட போயிட்டு அமரலாம். அவர் நின்ற சாரநாதன் வந்து நல்ல இடத்துல அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக மீண்டும் மறுபடியும் வெற்றி வாய்ப்பை தட்டுவார். ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டு மறுபடியும் தொழில் வந்து அவர் வாழ்க்கை பயணத்துக்கு அமைச்சு கொடுத்து அவருடைய வாழ்க்கை பயணத்தில் கர்மத்தை செய்ய வைக்கும். அதுவே அந்த 10ஆம் அதிபதியோ லக்னாதிபதியோ இரண்டும் 6-12 தன்மையோ நீசம் பெற்றவனுடைய தன்மையோ பலமிழந்த கிரக பலமில்லாத கிரகத்தினுடைய சாரத்தினுடைய தன்மையோ பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அந்த காரத்துவத்திற்கு ஏற்றார் போல் அந்த பாதிப்பை அடைகின்றார். இதுதான் அந்த ஜாதகத்தை வந்து தெளிவாக எடுத்து நம்ம சொல்கிறோம்.
மற்ற கிரக அமைப்புகளில் வந்து கிரகங்கள் பார்வை சேர்க்கை இதெல்லாம் வந்து ஒரு புறம் வந்து இருக்குது. அது எத்தனை பர்சன்டேஜ்ன்றதை அதை கூட கூட்டி நம்ம பலன்கள் துல்லியமாக எடுத்து சொல்லலாம். பட் ஆனால் முக்கியமாக ஒரு கிரகங்கள் எந்த பாதை வழியாக பயணம் பண்ணுது, அந்த கிரகங்களுடைய முதல் கிரகங்கள் தொடர்பு, இரண்டாம் கிரகங்கள் தொடர்பு, 159 தொடர்பு, நட்சத்திரங்கள் நின்ற சாரநாதனுடைய தொடர்பு, இதையெல்லாம் பார்க்கும் பட்சத்தில் அந்த ஜாதகனுடைய தன்மை மிக தெளிவாக, மிக எளிமையான வாழ்க்கை பயணமா, கடுமையான வாழ்க்கை பயணமா, போராட்டமான வாழ்க்கை பயணமா. ஏன்னா எல்லாருமே வந்து கேள்வி கேட்பாங்க, எல்லா மனிதன் வந்து சரிசமம் அப்படின்னு. எல்லாரும் 800 கோடி மக்கள் வந்து உலகத்தில் இருக்காங்க, எல்லாமே சரிசமமாக கிடையாது. ஏன்னா இறைவன் வந்து 6 வகுத்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து அப்படி படைத்திருக்கிறார். அவர் வந்து இந்த மாதிரி நாம் வந்து பொதுவான விதிமுறைகளை வந்து வகுத்து கொள்ளலாம். மனிதர்களுக்கு ஆண் பெண் எல்லாருக்கும் வந்து அனைவருக்கும் வந்து சரிசமமான சட்டங்கள் வந்து நம்ம ஏற்றிக்கலாம். ஆனால் விதிகள் வந்து விதி விலக்குகள் வந்து கர்மங்கள் வந்து அவருடைய பிறப்பினுடைய ரகசியங்கள் வந்து பிரபஞ்சத்தினுடைய கொடுப்பனை வந்து சரிசமமாக இருக்கவே இருக்காது. ஏன்னா அது வந்து நீருக்குள் நெருப்பும் நெருப்புக்குள் நீரும் காற்றுக்குள் நீரும் இந்த மாதிரி 6 வகுத்த அருட்பெருஞ்சோதி உயிரினங்களை அப்படி படைத்து காத்து அருள்கின்றார் என்றதை வந்து அற்புதமாக நம்ம சொல்லலாம். இப்போ மனிதனுடைய பிறப்பினுடைய ரகசியமே வந்து இறைவனை அடைவது. ஆனால் எத்தனை கோடி பேர் மக்கள் வந்து இறைவனை அடைகிறாங்க? அப்படி அடைய முடியாததை வந்து அடைந்து நிரூபித்து காட்டினவர் தான் வந்து அருட்பெருஞ்சோதி. எத்தனை சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாருமே வந்து மர்மமான முறையில் வந்து தன்னுடைய கடைசி பயணத்தை கடந்திருப்பாங்க. ஆனால் இறைவனுடைய நேரடியாக இறைவனோடு ஒளியோடு கலந்தது வந்து வள்ளல் பெருமான் தான். அவர் வந்து இத்தனை கோடி மக்களில் ஒருத்தர் மட்டும் அந்த மாதிரி தன்மையை அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும்ன்றது வந்து நிதர்சனம் கிடையாது. ஆனால் கிடைக்கும் தன்மையை வந்து அதை உருவாக்கி கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு அந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மை இருக்குதா அப்படின்றது தான். இதை ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் 10ஆம் இடத்துல கிரகம் இருக்கும், எல்லாருக்கும் 10ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லாமல் இருக்கும், எல்லாருக்கும் 6ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கும், அது நல்லா இருப்பாங்க. எல்லாருக்கும் 6ஆம் இடத்து 8ஆம் இடத்து 12ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரங்களுடைய தொடர்பு அந்த லக்னத்துக்கு இருக்கும். ஆனால் வாழ்க்கையை வென்று வருவார்கள். அவர் ஏதாவது ஒரு லூப்பு, ஏதாவது ஒரு 6 வகுத்து ஆண்டவனுடைய படைப்பில் வந்து பல மாற்றங்கள், பல வினோதங்கள் வந்து இருக்குது. ஏன்னா ஒரு ஜாதகத்துக்கும் இன்னொரு ஜாதகத்துக்கும் தொடர்பே இருக்காது. இது ஒரு இம்மி அளவும் இருக்காது. 800 கோடி மக்கள், 800 கோடி மில்லியன் மக்கள் பிறந்தாலும் அதில் வந்து வேறுபாடுகள் வைப்பார். அதுதான் இறைவனுடைய படைப்பாற்றல். அதை கண்டு தான் வந்து அதிசயிக்கணும். இந்த வீடியோக்கள் வந்து வாழ்க்கையை வெல்ல, கர்மஸ்தானத்தை வென்ற, தொழிலை வேலையை வென்ற இவருடைய வாழ்க்கையில் வந்து குடும்பஸ்தானத்தை வெல்ல முடியாத போனதுக்கு உண்டான அமைப்பை வந்து ஜாதகம் போட்டு விளக்கி இருக்கோம். ஏன்னாக்கா அவருடைய சுக்கிரன் அவர் அடுத்தடுத்து தொடரக்கூடிய கிரகங்களுடைய தன்மை வந்து பலமிழந்த கிரகங்களுடைய தன்மையை தொட்டு கடப்பதனால் அந்த ஜாதகனுடைய அந்த வாழ்க்கையை தொடர முடியாத தன்மையை, போராட்டம், சிக்கல் இதிலெல்லாம் அவர் வந்து கண்டு அதை உணரக்கூடிய தன்மை, இதெல்லாம் ஏன் உணருது, ஏன் தருது அப்படின்றத ஒரு முறை அவர் சிந்திச்சார்னா இறைவனுடைய ஆற்றல் அவருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை வள பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.